குட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். மிட் விக்கெட்ல ஒரே ஃபீல்டர் மட்டும் மேல வச்சிருக்காங்க. லவ்லி டேக்கன். சோ போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்சும் பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணாம தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியில போறாரு அறிவு. முதல் 2 பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ் மேபி பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கலாம் அவருக்கு. சோ இங்க எம்எம்சிசிக்கு சாதகமான விஷயம், பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். குட் ஷாட். So clears the mid on. 1 bounce, 2 bounce boundary. முதல் பவுண்டரியை சந்தித்த முதல் பவுண்டிலே பதிவு பண்றாரு இங்க கனகு. குட் ஷாட், வெல் பிளேட். Slower wide Yaker. So another one dot ball ஓட இந்த முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. எக்ஸலென்ட் ஓவர். வெறும் 5 ரன் மட்டும் விட்டு கொடுத்து நல்ல ஷாட்டை கொடுத்திருக்காரு விக்கி தன்னோட டீமுக்காக வித் விக்கெட்டோட வித்அவுட் எனி பவுண்டரிஸ். குட் ஷாட். பால வர விட்டு பலார்னு ஒரு 6 முதல் 6 பதிவு பண்றாங்க இந்த இன்னிங்ஸ்ல. ஹார்ட் ஹிட்டர் ஹரி ஒரு 6 தொடர்ந்து அடுத்து ஒரு 4. தாரிக் பாய் top edge, chance for catch, straight to the fielder's hand. Lovely taken. So gradually ஒரு ரெண்டுல விக்கெட்டையும் பிடிக்கிறாங்க, இன்னொரு ரெண்டுல ஸ்கோரையும் நிறுத்துறாங்க. குட் ஷாட். உள்ள வந்த முதல் பந்திலே ஸ்விட்ச் ஹிட்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்றாரு திலீப். இதே கிரவுண்ட்ல எக்கச்சக்க லீக் மேட்சஸ் ஆன திலீப். இந்த கிரவுண்டோடைய ஒரு ஃபிளிக் நேருக்கு நேரா லாங் ஆன்ல பம்ப் ஆயிருமான்னு பார்க்கலாம். இல்ல, கொஞ்சம் ரிஸ்கி ஷாட் தான். இன்னும் கொஞ்சம் ஏந்தி இருந்தாருன்னா கைக்கே வந்திருக்கும். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில ஸ்கோர் பாத்தீங்கன்னா 29, 2 விக்கெட் இழந்து. வெல் பிளேட், வெல் பிளேட். ஒரு ஏலனி சீவல் கேப்ல பொத்துட்டு போயிட்டு இருக்கு. பேசுக்கு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ரீசெண்டா 4 பால்ல 12 ஓட்டங்கள் வந்திருக்கு ஏகேபி பாய்ஸுக்கு. இந்த முறை கணக்கு பேட்ல இருந்து வர பவுண்டரி. Again Palarno a chance to R. Oh, lovely taken. What a catch. ரெடியா இருந்தாரு பாலுக்கு. சோ இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு தலைவலி தான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த பாலே பிரேக் த்ரூ கொடுத்திருக்காருங்க இங்க விக்கி செமூர். What a catch. Good shot. Lovely shot. முதல் 6 பதிவு பண்றாரு திலீப் தன்னோட பேட்ல இருந்து. 4 பந்துகள்ல 14 ஓட்டங்கள். கிரவுண்ட பத்தி நல்லா தெரிஞ்சவன் ஒருத்தன் பேட்ல இருந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு திலீப் இங்க. ஓகே ஃபைன். ஓய்யோ, கமிட்டட் ஷாட். கமிட்டா இருந்தாரு, எதிர்பார்த்த பந்து இல்ல. ஷாட் லாங் ஆஃப்ல கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். லவ்லி டேக்கன். இன்னைக்கு டேல சூப்பர் இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எம்எம்சிசி இருந்து. பேட்டிங், bowling, fielding, best player. Good shot, back foot pull shot, mid wicket திசையில. Lovely taken. Fumble ஆனாலும் கேட்ச் தெளிவா பிடிச்சிருக்காரு பூமர் கையை வச்சு. பூமர் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இங்க நீட்டி பிடிச்சிருக்காரு கையை. 15 வாட்டி கூப்பிட்டேன் இதோட. வாங்கனே அங்க என்ன 80 பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க வாங்கனே. பேட்ஸ்மேன் நேம் சொல்லும்போது எஞ்சி வந்தா சொல்லிட்டு போலாம்ல அப்ப. ஃபோரிங்க. Good batting, AKP boys. Good shot. Chance for fast போயிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ண முடியலங்க இங்க. சோ முதல் 4 பால் நல்லா போட்டுருந்தாரு. கடைசி 2 பால் பேக் டு பேக் பவுண்டரியா மாறி இருக்கு இங்க. சூப்பர். A lovely ball. Excellent for Idiaka. Back to back that ball. Yes, sure. குட் ஷாட். கையிலே போயிருக்கு நினைக்கிறேன். லவ்லி ஸ்டாப்புங்க. கன்வின்சிங்கா இருக்கு ஃபீல்டிங். சூப்பர்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஐயோ, ஸ்லோயரா போட்டு இங்க பேட்ஸ்மேன் பிரஷர் ஆக்கிட்டு இருக்காங்க. சோ இதோட இந்த ஓவரும் முடிவுக்கு வருகிறது. 6 ஓவர் முடிவுல ஸ்கோர் 55. 5 விக்கெட்ல இருந்து 3 ரன்ல போட்டுருக்காரு. குட் ஷாட். ஃபாஸ்டா எடுத்தார். மிட் விக்கெட்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பந்தங்க. ஒரு பாலாவது விட்டா பாய்ந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி விட்டுருக்காரு. கேப்ல போயிருக்கு. எக்ஸாக்டா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு மணி தன்னோட பேட்ல இருந்து. 4 பந்துகள்ல 9 ஓட்டங்கள்.
ஸ்லாட்ல இல்ல நினைக்கிறேன், கையிலே போயிருக்கு. செகண்ட் விக்கெட் எடுத்து கொடுக்கிறாரு தன்னோட பங்கு, சாரி மூணாவது விக்கெட் எடுக்கிறாருங்க சுரேஷ். லோகேஷ் நியூ பேட்ஸ்மேன். குட் ஷாட், திலீப் பேட்ல இருந்து வர்ற another one. ஓய்யோ எக்ஸாக்ட்டா எது கண்டிப்பா அந்த கேட்ச பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ கையில குத்தி 6ல போய் விழுந்திருக்கு. சோ இரண்டாவது 6 பதிவு பண்றாரு திலீப் தன்னோட பேட்ல இருந்து. குட் ஷாட், வெல் பிளேட். ஒரு எண்ட்ல 6 விக்கெட் போன நிலைமையில இன்னொரு எண்ட்ல நான் இருக்கேன் என் டீமுக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்க திலீப். ஸ்லோயர் ஃபுல் டாஸ், அது அப்படியே வள்ளிச்சு தொட்டுச்சு 6, அதுவும் 6. பேக் டு பேக் 2 பால் 2 6 பால் கேக்குறாங்க அம்பையர், எடுத்து போடுங்க ஒரு 1 டச் பால். குட் ஷாட், லவ்லி ஷாட். ஐயோ என்ன நடந்துச்சு அங்க? சேவா, எக்ஸலன்ட் சேவுங்க. கண்டிப்பா 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். 6 போயிடுச்சுன்னு நினைச்சேன் நானு. தட்டி விட்டுருக்காங்க உள்ள. அகைன் ஒன் மோர் சூப்பர் இம்ப்ரெசிவ் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் MMCC. கிளீன் பால். இந்த முறை சரவணனா திலீபான்ற ரேஸ்ல சரவணன் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். வாட் ஆ ரிவெஞ்ச், ஸ்வீட் ரிவெஞ்ச். ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து. மிடில் ஸ்டம்பை மட்டும் தூக்கி இருக்காரு தனியா துண்டா. ஒரு பள்ளிக்கு பள்ளி பந்து. குட் ஷாட், ஃபாஸ்டா போயிருக்கு, கேப்ல போயிருக்கு, சான்ஸ் ஃபார் பவுண்டரி. எஸ், பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வராங்க. 8 ஓவர் முடிவில் ஸ்கோர் 83, 7 விக்கெட்ல இருந்து. சோ 80, எஸ் தண்ணி கேட்காங்க அம்பேர் எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். 84 ஓட்டங்கள் டார்கெட் ஃபார் MMCC. டார்கெட்ட ஒரு நல்ல டீமுக்கு அகைன்ஸ்டா செட் பண்ணிருக்காங்க AKP பாய்ஸ். விக்கி முதல் ஓவர் போறது ஹோப். நல்ல ஷாட் மிடான் கையில போய். ஆஹா, லவ்லி ஸ்டாப்ங்க இங்க. வாட் ஆ ஸ்டாப். கன்ஃபார்மா 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க தன்னோட டீமுக்காக. சோ ரெண்டு டீம்லயுமே காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ஃபீல்டிங் செட்டப். வாட் ஆ ஸ்டாப், குட் ஸ்டாப் லாஸ்ட் செகண்ட்ல. வெல் பால், லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு கன்சிஸ்டன்டா இன்னைக்கு காலையில இருந்தே ஹோப். ஆஹா, ஸ்டாப் பண்ண முடியல. சோ என்ன எதிர்பார்த்து ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணாரோ அது நடந்திருக்குன்னு சொல்லலாம். பேட்ல தெளிவா படலனாலும் முதல் பவுண்டரி வருது இங்க இந்த ஓவர்ல. குட் ஷாட், சான்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா பாப் ஆயிடுச்சுங்க இங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா ஃபீல்டர் மிஸ்டேக் இல்ல. இது முன்னாடி வந்தும் பிடிக்க முடியாது, விட்டாலும் பிடிக்க முடியாதுன்ற பட்சத்துல இரண்டாவது பவுண்டரியை பதிவு பண்றாங்க. இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கிறது 10 ஓட்டங்கள் போடுறதுக்கு. மடக்கி கொடுத்திருக்காரு, பின்னாடி திசையில ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. இந்த முறை விக்கி பேட்ல இருந்து வந்திருக்கு. குட் ஷாட், பிளேட் கேப்ல போயிருக்கு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க. சோ ஜஸ்ட் பாடி லைன்ல இருந்தா அது ஒரு மடக்குனாலே போதும் அப்படின்னு தெளிவா கமிட்டடா நின்ன மாதிரி இருந்துச்சு. another one பவுண்டரி. முதல் பால் பவுண்டரியை தொடர்ந்து 2 பேக் டு பேக் டாட் பால்ஸை தொடர்ந்து another one பவுண்டரி from செல்வ கணபதி பேட்ல இருந்து. குட் ஷாட், லாங் ஆஃப்ல. ஐயோ, வெரி க்ளோஸ் டு தி பவுண்டரி ரோப். 1 பவுன்ஸ் பவுண்டரி. இந்த ஓவர்ல 3 டாட் பால் மற்றும் 3 பவுண்டரியோட விக்கி மொத்தமா 7 பந்துகள்ல 13 ஓட்டங்களை பதிவு பண்ணி 2 பவர் பிளே ஓவர் முடிவுல ஸ்கோர் 22 without any wicket loss. At the end of second and last power play over, the score is 22 for no loss. 3 in a row consecutive dot balls from Mani. Clean ball, pressure on the batsman. அதை யூஸ் பண்ணி எடுத்து போய் ஸ்டம்ப் லைன்ல போட்டு முதல் பிரேக் த்ரூ, மேஜர் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு மணி. ஸோ எதுக்காக மணியை எடுத்துட்டு வந்தாங்களோ, விக்கெட்டுக்கான தேடலுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். கிளீன் பால், குட் ஷாட், வானத்துக்கே போயிருக்கு. Who wants it? Lovely taken. மட்டு மரியாதை இல்லையாடா எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த பந்து கேட்டிருக்கும் இன்னும் அவரை பார்த்து.
அசால்ட்டா பிடிச்சு போட்டு போய்கிட்டு இருக்காரு. பேக் டு பேக் 2 பால்ல 2 விக்கெட். முதல் 2 பவர் பிளே ஓவர் முடியல 22 ரன் வந்த நிலைமையில இந்த ஓவர்ல 5 பால் போட்டும் ஸ்கோர் அதே மாதிரி தான் இருக்கு. 2 விக்கெட் பேக் டு பேக் பிடிச்சிருக்காரு. இந்த ஓவர்ல கடைசி பால் டாட் பாலாவோ விக்கெட் ஆவோ முடிச்சா ஹேட்ரிக் மெய்டன் விக்கெட்டா மாறும். பேட்ஸ்மேன் சொல்லல டாப் சான்ஸ் ஃபார் வாய்ப்புக்கு ஐயோ கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. இங்க ஹேட்ரிக் மெய்டன் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஒன் ஈஸி கேட்ச், வெரி வெரி ஈஸி கேட்சுங்க இங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு டே அவருக்கு ஒரு சந்தோஷமான டேவா அமைஞ்சிருக்கும். மணி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஹேட்ரிக் மெய்டன் எடுத்தேன்னு சொல்லி பெருமைப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த தருணத்தை மிஸ் பண்ணி கொடுக்குறாங்க டீம்ல. டாட் பால் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். தேங்க் யூ சோ மச் சக்கீல். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, ஹியூஜ் ஒன், குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து அக்ராஸ்ல எடுத்தாரு. வாட் அ டைமிங். பேட்டோட ஸ்விங் ஸ்பீடு சூப்பரா இருந்துச்சு. விக்கி 2 மேட்ச்லயும் பவுலிங்ல மட்டுமில்ல பேட்டிங்லயும் கலக்குன்னு கலக்கி இருக்காரு. குட் ஷாட், சான்ஸ் ஃபார் கையில இறங்குதா வெளியில போகுதான்னு பார்த்தா புடிச்சாரா, 6 போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்தா அது கையில போயிருக்கும். லவ்லி ஷாட். ஸோ 2 பேட்ஸ்மேன் இப்போ ஒரு 6 அடிச்சு இந்த பிச்சுக்கு நல்லா செட்டா இருக்காங்கன்னு சொல்லலாம். போன ஓவர் விக்கெட் மெயினா போன நிலைமையில இந்த ஓவர் முதல் 4 பந்துகள்ல 13 ஓட்டங்கள், ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு நல்லா செட்டா இருக்காங்க இந்த பிச்சுக்கு. லாஸ்ட் 2 balls மோர். குட் ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், லவ்லி டேக்கன். ஒரு 6 அடிச்சு சரவணன் தன்னோட விக்கெட்டை வெரி ஃபர்ஸ்ட் பால்ல லூஸ் பண்றாரு. மணியோட ஓவர்ல பவுண்டரி போயிருக்கு. ரெடியா இருந்தாரு, ஃபுல் டாஸா போட்டு மாட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நேருக்கு நேரம் அடிப்பாரு, லாங் ஆன்ல மாட்டுவாரு நினைச்சு தூக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். ஷாட் அகைன், மீண்டும் ஃபீல்டர் இல்லாத திசையில 1 bounce பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். முதல் பால் எஸ் பால் கேக்குறாங்க. இந்த ஓவர்ல முதல் பால்ல விக்கெட் வந்தாலும் இந்த முறை விக்கி செம்மூர் பேட்ல இருந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ் வந்திருக்கு. குயிக்கர் ஒன் தெளிவா திருமண திசையிலே போட்டாரு. ஸோ டாட் பால் ஸோ என் தி ஓவர் 8 ரன் விட்டு கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டோட ஓவர் முடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 44, 3 விக்கெட்டில் இருந்து. சரியா படல, ஃபாஸ்டா போயிருக்கு, கேப்ல போயிருக்கு நினைக்கிறேன். மிட் விக்கெட் திசையில ஈஸி 2 நினைக்கிறேன். ஓஹா மிஸ் ஃபீல்டு, லவ்லி ஸ்டாப். நல்ல ஒரு பேக்கப்னு சொல்லலாம் பின்னாடி திசையில. விக்கெட் கொடுத்துருக்காருங்க. இங்க துரிதமா வேலை பார்த்துருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருந்த விக்கி தன்னோட விக்கெட்டை ரன் அவுட்ல லூஸ் பண்றாரு. ஸோ மேட்ச்ல எல்லாமே நடக்கும். ஸோ அதுல ஒன்று இதுன்னு சொல்லலாம். குட் ஷாட், கிளியர் பண்ணுமா இங்க, லாங்கன் கையிலே போயிருக்கு. another one taken, lovely catch. இங்க வச்சு போட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். வெல் செட் பேட்ஸ்மேன். 2 பேரோட விக்கெட்டுமே இங்க காலி, பேக் டு பேக். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் தான், இந்த ஓவர் தான் இந்த மேட்ச் முக்கியமான ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை உள்ள இருக்க 2 பேட்ஸ்மேனோட விக்கெட்ல ஏதாவது 1 போயிடுச்சுன்னா கூட இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஏகேபிசிசி பக்கம் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். Lovely taken, one more. நல்ல ஷாட் தெரிச்சு போயிருக்கு கவர் திசையில. கம்ஃபர்டபிளா ஃபீல்டர் வச்சு போட்டுருக்காங்க மேல. ஐயோ மாஞ்சு சுத்துறாரு, பட்ட மாட்டேங்குது பேட்ல. குட் ஷாட், வான் உயர சென்டர் பந்து, லாங் ஆன். ஐயோ இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. இங்க அவர் ஜம்ப் எடுக்கும்போது ரோப்ல கால் இல்ல. லவ்லி சேவ்ங்க, எக்ஸலன்ட் சேவ், சூப்பர்ப் சேவ் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாரு தன்னோட டீமுக்காக. ஒரு பால் தெளிவா மிடில் பட்டுச்சு, குறுக்கை இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அதையும் தட்டி உள்ள போட்டுருக்காரு. வாட் அ சேவ்ங்க, சேவ் பண்ணுவீங்க.
Good shot, flattered, one chance for lovely taken. ஹோப் கொடுக்கிறதுக்குன்ற மாதிரி லோகேஷ் இந்த கேட்சை பிடிச்சி போட்டிருக்காரு. முதல் பந்திலேயே நிறைய நல்ல ஷாட்ஸ் அடிச்சிருக்காங்க, நிறைய லைன்ல வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. அது எல்லாம் கிளியர் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச் MMCC பக்கமா இருந்திருக்கும். ஆனா செம்ம ஹைட்டா போயிருக்கு. Who wants it? இந்த வாங்கிக்கன்ற மாதிரி அடுத்த ஒரு கேட்ச். Good shot, lovely shot mid wicket திசையில. ஆனா போங்கயா, அந்த பந்துக்கு வாய் இருந்தால் அழுதுரும், என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி. டாப் எட்ஜ் அங்க ஃபீல்டர் யாரும் இல்ல. So match and the second round pre-quarter finals won by AMPCC. பெரிய மார்ஜினை வின் பண்ணியிருக்காங்க. முதல் 2 பவர் பிளே ஓவரில் 22 ரன் கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த ஓவரில் சூப்பரா போட்டு 30 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் they are sealing the victory. இதன் மூலமா they are securing a prize. ஒரு பிரைஸை செக்யூர் பண்றாங்க AMPC.